ஹாய் காய்ஸ். guys, welcome. வணக்கம் சொல்லிட்டு கத்திக்கான ஹாய் guys, வெல்கம் டு ஹரிலாக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போயே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் தம்பிக்கு வண்டி எடுக்க வந்திருக்கோம். எல்லாமே ரெடி, உங்களுக்கு எல்லா கிளிப்பையும் காட்டுறேன். நம்ம ஓகே guys, இப்போ நம்ம தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டோம். பெரிய ப்ராசஸ் அப்படின்னு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இது இப்போ இங்கே வண்டியில் வச்சு கொண்டு போகிறது தான் பெரும் பிரச்சனை. எல்லோரும் ஆசைக்கு வண்டி வாங்கிடுறாங்க. நான் இந்த மாதிரியே நான் இது கொண்டு போகிறது பெரும் பிரச்சனை. இப்போ எப்படின்னா, இதை கூட வச்சிடலாம், ஆனால் இதை எப்படி வச்சு நான் கொண்டு போகிறதுன்னு தெரியல. போகிறது கலந்துருமானு உளுந்துருமானு தெரியல. வேறு சேஃபாக போகும்னு நினைக்கிறேன். வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பழி எடுக்குது, என்னன்னே தெரியல. ஷோரூம் போயிட்டு வந்தாச்சு, போகாட்டின்னா கூட போவேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? நான் கோல்ட் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டார்ட் ஆகிறது கிட்டத்தட்ட எப்படின்னா, அண்டார்டிகாவிலேருந்து கோல்ட் ஸ்டார்ட் ஆனால் எவ்வளோ நாள் இருக்குமோ அந்த அளவு இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னு தான் தெரியல. இது மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம யோசிக்கிறது, எதுக்குடா எப்படி ஒரு வண்டி எடுத்தோம் அப்படிங்கிறது. ஒரு பெரிய டாஸ்க்கு. இது பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறது தான். வந்து கேக்கு நான் வாங்கினேன்னே திருப்பிட்டுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. கேக்கு வண்டி கலரே இருக்கணும்னு ஒயிட்லேயே வாங்கிட்டோம். உங்களுக்கு கேக் ஃபோட்டோ கண்டிப்பாக காட்டுறேன் வீடியோவில். ரெட் கலர்லேயே இருக்கணும்னு நல்லா இருந்துச்சு கேக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கலான்னு பார்த்தா சைஸ் சின்னதாக இருந்துச்சு, போட்டு வச்சுருந்தது. அப்புறம் பெருசாக பண்ணித்தரனாங்க, ஆனால் லேட் ஆகிடும். சடனாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னாங்காட்டி ஒன்றும் ஆர்டர்லாம் கொடுக்கல. 1 kg பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. சின்னதாக இருக்கிறத விட மெல்ட் ஆகிரும். வண்டியில் வச்சு கொண்டு போய் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும், லேட் ஆகிடும். ஸோ அதனால் பிளாக் ஃபாரஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு நார்மலாக ஒயிட் கலரில் இருக்க மாதிரியே ஒரு கேக் வாங்கிக்கலாம். பைக்கு ஒயிட்டு, நம்ம கேக்கு ஒயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒயிட்டு வாங்கி வச்சு இப்போ நம்ம ராணுவ படை வாங்கிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 1:10 நம்ம டைம்ஸு. ஆக்சுவலாக வந்துட்டு 1 மணிக்கே டெலிவரி எடுக்கிறதா சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்படி தான் 1 மணிக்கு ஆகாது, 1-2 அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அவங்க பேர் 2 பேரும் எடுத்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதை வாட்டர் வாஷ் பண்ணி நிப்பாட்ட சொல்லிட்டு பைக்கை. தம்பி அப்பா அவங்க இருக்காங்க, பசங்களாம் வந்துட்டுருக்காங்க, அண்ணா பசங்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. எப்படினாலும் கொஞ்சம் லேட் ஆகிடும். 1:30 வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு டெலிவரி எடுத்துடலாம். ஏன்னா ஒன்றும் இல்லை, கேக் கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இருக்க ஸ்டாஃபுக்கு முக்கியமாக கொடுத்துட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க யார் யார் வரா என்ன கூட்டு பண்ண போகிறாங்கன்னா தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்துட்டு என்ன கூட்டு பண்ணுறானுங்கன்னு தெரியல. எல்லாம் கோளாறு தான், அதனால ஏதோ கூத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை. டே 2 ஆக்சுவலாக டே 1 நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி பேங்க் ப்ராசஸ்ஸு அது இதுன்னு எல்லாம் பண்ணி காலையில் 10 மணிக்கு போனது மதியானம் 2-2:15 ஆயிடுச்சு. ரிட்டன் வீட்டுக்கு பிறகு 3 மணி 2:30 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ப்ராசஸ் பண்ணிட்டு நாங்கள் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. பேப்பர் ரிலேட்டு, ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே டிலே மட்டும்தான் ஆச்சு. நேற்று ஒன்றுமே வேலை எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக நடந்த மாதிரியே தெரியல. எப்படி பார்த்துட்டு போகுது கேமரா வேலை பண்ணிட்டு நான் தான் பார்க்குறேன். அதாவது பார்த்தேன் நினைக்கிறேன். பயமாக தான் இருக்குது எனக்கு. எப்படின்னா கேக்கை பிடிச்சிட்டு அதை விட்டுருவேன், அதை பிடிச்சிட்டு கேக்கை விட்டுருணும்னு பயமாக இருக்குது. மற்றவங்க ஷோரூம் போய் சேர்ந்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஷோரூம் போனதுக்கப்புறம் அவன் சந்தோஷப்படுவான். நான் எப்படி சொல்கிறது, பத்திரமா கொண்டு போயிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேம்ப் போயிடலான்னு தான் நினச்சிட்டு நான் இருந்தேன். சாரி குறுக்கு இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி தலைமை வராதுல பத்திரமா போயிருவியாடா அப்படின்னு.
அவனும் ஓட்டுறான் ஏன்டா என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஃபோன் வேற அடிக்குது. இதுதான் அக்கப்பரு இது தனியாக அது தனியாக தான் நின்றுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாப்பு தனியாகவும் ஸ்ப்ரே தனியாக ஒரு கவரில் வந்துட்டுருக்கு. ரெண்டும் ஒரே கவரில் போட்டது. சென்ட்ரல் நினைக்கிறது ஸ்ப்ரே லெஃப்ட் கீழே விழுந்துடும் நினைக்கிறேன் கல் கவரோட. ஏன்னா அது அந்த ஆங்கிள் தான் நிற்கிது. நான் ரெண்டு சேர்த்து இந்த ஆங்கிள் வச்சேன். நான் ரெண்டு சேர்த்து ஒரே ஆங்கிளே தான் எடுத்துட்டு ஒரு ஆங்கிள் போயிட்டு கண்டிப்பாக கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணிடலாம்னா பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மாதிரியே வண்டி ஆஃப். எனக்கு கேக் என்ன கூட்டா சேர்ந்தா தெரில. இப்போ தான் பலி எடுக்கணும் மேடா பிளாக் பண்ணி. சரியான டாஸ்க். கால் ஊனாமல் போயிட்டேன்னா தப்பிச்சேன். கால் ஊனிட்டேன்னா இரண்டு ஏதோ ஒன்று விழுவோம். கேக்கு மட்டும் விழுக்காமல் இருந்தால் சந்தோஷம். பாப்பு இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எட்டி பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. ஐயோ அக்கா திட்டலாமா? அந்த அக்கா வந்தால் திட்டுவாங்க. எனக்கு பேசின அக்கா வந்தால் ஸோ பாதிக்கிற ஆடா மங்குனி தலையை வராம பாருங்க. இப்போ ஒருத்தனால தான் இந்த கூத்து இந்த கேக்கு பார்ப்போம். வாடா ஆனால் கேக் அங்கே விழுந்திருக்கும். கேக் விழுந்துருக்குமா? வீடியோ காட்டுற மாதிரி இப்படி முன்னாடி போய் விழுவுது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல வண்டி ஆஃப் ஆகிட்டு இருக்குடான்னு. இப்படி கீழே விழுகுதான் போதாட்டுக்கு. ஆமாம், அதனால தான் இப்போ நான் கூப்பிட்டேன். இல்லை நான் வந்திருப்பேனே. இது தனியாக வந்துருச்சு, இது தனியாக வந்துருச்சு. எங்கடா வைக்கிறது? நிற்கணும் இல்லை அட அது இல்லைடா, வண்டி நீ கேட்கலடா கோமாளி. கேக்கு நிற்கிற கடை இருக்கணும் இல்லை. வரையில் இல்லை இல்லை அது சொல்ல கேமராவில் பார்த்துட்டு சத்தம் போடுவாங்கடா. அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு சரத்தை நிறைஞ்சிருக்கு. இந்த ஒரு வேலையாக செய்யட்டும்டா அப்படின்னு விடுவார், சொல்லுவார். இல்லை அந்த வேலை நீங்கள் அந்த வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை அவர் சொல்லி கொடுத்துட்டு போகிறார். இருடா ஏதோ ஓட்டணும். சரி எடுத்துரு எடுத்துலாம். அது இன்னும் டேமேஜ் தான். மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. சிக்கா சிக்கா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகுது. இருக்காதுங்களா பின்ன? ஹாய் காய்ஸ். காய்ஸ் வெல்கம். வணக்கம் சொல்லிட்டு கத்திக்காரன். ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஹரிலாக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போயே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் தம்பிக்கு வண்டி எடுக்க வந்திருக்கோம். எல்லாமே ரெடி. உங்களுக்கு எல்லாருக்கிட்ட காட்டுறேன். எப்படின்னா உங்களுக்கு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி ஜம்முன்னு தொடச்சி பளிச்சுன்னு வச்சுட்டாங்க. ஒயிட்டு எப்படி சொல்கிறது, கண்ணு பூசுகிற அளவுக்கு இருக்குது. தங்கம் தான் உங்களுக்கு பூசணும். உங்களுக்கு ஒயிட்டே வந்து பூசுகிற அளவுக்கு ஜம்முன்னு வச்சுட்டாங்க. கவர்லாம் போட்டு வச்சுட்டாங்க. பத்திரமா சேஃபாக வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்ககிட்ட இருக்க வரையும் பத்திரமா வச்சுட்டோம், இனிமேல் உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் நீ பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளால் என்ன பண்ணாலும் எடுத்தோன்னே இண்டிகேட்டர் கட்டணும், ஸ்டிக்கரை பிரிக்கணும், மக்களை பிரிக்கணும், மயிரை பிடிக்கணும்னு சொல்லிட்டான். அதனால் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6 மாதம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னும் கரெக்டாக 20 நிமிஷத்தில் நம்ம வண்டி டெலிவரி எடுத்துகிறோம். நம்ம வண்டி நம்ம கைக்கு வந்துடும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுச்சு.
நேற்று டிலே ஆன சர்வர் டிலே ஆனது இன்றைக்கி ஒரு மணி நேரம் டிலே தான் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 11-12 மணிக்குள்ளே டெலிவரி எடுக்கலாம்னு பிளான். ஆனால் மத்தியானம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு எப்படின்னா ஒரு 12:30 ஆகிப்போச்சு, 12:01 ஆகிப்போச்சு, சாரி 1:30 போகுது. அவங்க சாப்பாடு டைமை நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பாவம், நேற்று நாங்கள் தான் லேட் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் போகிறோன்னு சாப்பாடு டைமில் தான் யூஸ் பண்ணோம். இப்போயும் அதே தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். வேறு வழி இல்லை. ஏற்கனவே எல்லாமே டிலே இல்லை. ஆக்சுவலாக காலையில் வண்டி எடுக்கும்போது எனக்கு வண்டி ஆஃப், வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அண்ணா ஒரு பக்கம் வராரு, அவருக்கு தடங்கள். நல்லா இருக்க ரோடு டிராஃபிக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவருக்கு தடங்கள். இங்கே சர்வர் ப்ராப்ளம் ஆகுது, அது ஒரு தடங்கள் மேலே தடங்களாகி ஒரு போராட்டத்தில் வண்டி டெலிவரி எடுக்கிறோம். எப்படி சொல்கிறதுன்னா, தோண்டி தங்கத்தை எடுக்கிற மாதிரி நாங்கள் எல்லா தடங்களையும் முடித்து ஒரு தங்கத்தை எடுக்க போகிறோம், டெலிவரி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் பசங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிருக்கோம். ஃபைனலி நம்ம எடுக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம், ட்ரிப் அதிகமாக போகிறோம். ஆமாம், நீங்களும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வாங்க. ஆனால் காசு மட்டும் கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை. அதனால் காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிப்பேங்க. நாங்கள் வாங்குற நிலைமையில் இருக்கோம், கொடுக்குற நிலைமையில் இல்லை. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே தருவோம். வரணுங்க வாங்க, யார் வேணாலும் வரலாம். நாங்களே சடன் பிளான் தான் பண்ணுவோம். நாளைக்கு 5 மணிக்கு கிளம்புனா நைட் 12 மணிக்கு தான் பிளான் பண்ணுவோம். 12 மணிக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், கால் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அது மாதிரி பிளான் பண்ணி தான் சொல்லுவோம். அவர் தான் இப்போ கிராஸ் ஆனார் பார்த்தீங்களா, அவர் பேர் சரத். எவ்வளோ சொல்ல வந்தீங்கன்னா அவரே சஜஸ்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா அவர் கொஞ்சம் நீட்டாக பேசினார், எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்தாரு. சரத் சங்கர் 2 பேர் தான் எங்களுக்கு. ஷோரூம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏபியில் தான் இருக்குது. எஸ்ஏபி தேட்டர் தானே ஒரு 50 அடியில் தான் இருக்குது. நீங்கள் யூட்டன் கிட்டே இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டு மேலேயே தான் இருக்குது. எவ்வளோ சொல்ல வந்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, சங்கர் அண்டு சரத் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எந்த இழுவையோ உழப்பலோ அது இதுன்னு எதுவுமே இல்லை. நீட்டாக பேசினாங்க, நீட்டாக விசேஷம் சொன்னாங்க, நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால் வந்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பேசினேன் சங்கர்கிட்ட தம்பி தான் பேசினேன். நான் சரத்தை நாட்டே எல்லாமே பேசிட்டேன், எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்தாரு. நீங்களும் வந்தீங்கன்னா அவரே பாருங்கள், சேஃபாக தெளிவாக பண்ணி கொடுக்குறாரு. டீட்டெயில்டாக சொல்லிடுறாரு விஷயம். அவர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு சேஃப்டியாக பண்ணி கொடுக்குறாரு. தெளிவாக வண்டியும் ஆக்சுவலாக சேஃப்டாக வண்டி கொண்டு வந்து கொடுத்து சேஃபாக நீட்டாக தொடச்சி பலன்னு வச்சுட்டாங்க. அவர் தான் அது பண்ணார். நான் அதனால தான் மற்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா அவரவே பாருங்கள், அவர்கிட்டே நீங்கள் சஜஸ்ட் பண்ணி எடுங்க. ஓகே, பாய்ஸ்க்கு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி லேட்டு, நாங்கள் லேட்டு, சம்பவம் லேட்டு, நாங்களும் லேட்டு, பசங்களும் லேட்டு. பிகாஸ் வி ஆர் பாய்ஸ். அப்படி தான் இருக்கும். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியும். பசங்க வந்தோடனே உங்களுக்கு வீடியோ கண்டக்ட் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறேன், யார் வெடிக்கிட்டாங்க. ஓகேவா? துணி எடுறா, அப்பதானே வண்டி ஃபோக்கஸ் ஆகும். ஏண்டா ஏய் சிவா, துணி எடுறா. வேற ப்ளேஸ்ல இந்த எவ்வளோ பேனஸ் 2,70,000 இந்தியன் மாதிரி ஒரு வண்டி, 4 வண்டி வேறு ஒரு வண்டி வருது. வண்டி மேலே வச்சு வெட்டுறான். ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வண்டி ஓடாத அங்கே தான் இருக்கு. சூப்பர் அடியே பிரேம். ஓகே, என்னடா சின்ன பீஸா போடுற டேய். வண்டிக்கு ஊட்டி விட்டு அது சும்மா கண்ணாடி கிட்ட கை நடுங்குது. கை நடுங்குது. கை என்னடா இந்த நடுங்குது. தலைவர் ஏறி
டேய் ரோசாப்பு கேக் முன்னாடி வச்சிடலாமா ரோசாப்பு இல்லை அது கட் பண்ணிக்கலாம் சரி பாரு இல்லை எல்லாம் உங்களுக்கு